அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி கல்வி உதவித்தொகைன்னு சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொடுத்துட்டு வராங்க. எந்தெந்த ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவைலபிளா இருக்குது, கவர்மெண்ட் சார்பா என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் தர்றாங்க, தனியார் நிறுவனங்கள் சார்பா என்னென்ன மாதிரியான கல்வி உதவி தொகைகள்லாம் தர்றாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரோம். நம்ம சேனல் மூலமா ஒவ்வொரு வருஷமும் நிறைய மாணவ மாணவிகள் கல்வி உதவி தொகைங்கிறத வாங்கிட்டு தான் வர்றாங்க. ஸோ இந்த வருஷம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரெசென்ட்டாக 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அடுத்து கல்லூரியில் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரியில் சேர இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கான ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம ஆரம்பிச்சாச்சுங்க. ஸோ அதில் முதல்ல இப்போ நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் 2026-27 அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு செலக்ட் ஆகக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு 100% வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கல்லூரி கட்டணத்தை வந்து அவங்களே பே பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்க. ஸோ இதில் வந்து முதல் விஷயம், இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எப்போ இருந்து தர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2024ல் பாரதி ஏர்டெல் நிறுவனம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்து மூலமா வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பின்தங்கின மாணவ மாணவிகளுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது தர்றாங்க. அதுலேயும் பர்டிகுலராக இந்த வருஷம், அதாவது ஒவ்வொரு வருஷமும் 12ஆம் வகுப்பு முடிச்சு முதல் வருஷம் கல்லூரியில் சேரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தர்றாங்க. அதுலேயும் பர்டிகுலராக இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது எந்த கோர்சஸ்க்குலாம் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் அண்டர் கிராஜுவேட் இன்ஜினியரிங், அதாவது 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இன்ஜினியரிங் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், சேரக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் டெக்னாலஜிக்கல் கோர்சஸ், அதாவது இன்டகிரேட்டட் கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாணவ மாணவிகளுக்கும் தரதா சொல்லியிருக்காங்க. அவங்கள வந்து அந்த ஸ்காலர்ஷிப் வாங்கக்கூடிய மாணவ மாணவிகளை இவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதி ஸ்காலர்ஸ்ன்னு சொல்றாங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கல்லூரி கட்டணம் கட்டுறது மட்டும் இல்லாமல் முதல் வருடத்திலேயே மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப்ங்கிறது கொடுத்துட்றாங்க. பட் இதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில், இதை வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 50 என்ஐஆர்எஃப் ரேங்க்டு கல்லூரிகள் மற்றும் யூனிவர்சிட்டிஸில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மட்டும் தான் தரப்போறதா சொல்லியிருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஜூலை 31, 2026ங்க. ஸோ இந்த வருஷம், அதாவது 2026-27ல் முதல் வருடம் சேர்ந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், சேரக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் இப்போ ப்ரெசென்ட்டாக 12th படித்து ஃபர்ஸ்ட் இயர் வந்துக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு தான் தர்றாங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் தரப்போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இசிஇன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன், ஐடின்னு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ், ஏரோஸ்பேஸ் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்ங்கிற கேட்டகரியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஏஆர் விஆர் வந்து நம்மளுக்கு பண்ணுறாங்க. மிஷின் லேர்னிங், ரோபோட்டிக்ஸ் மாதிரியான கோர்சஸ் படிக்கிறவங்களுக்குலாம் இந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது தரதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட இன்கம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு 8 லட்ச ரூபாய் மிகாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேர்ள்ஸ்க்கு தரதா சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக ஸ்டூடெண்ட்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் சிங்கிள் பேரண்ட், அதாவது சிங்கிள் பேரண்ட் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், இல்லைன்னா வந்து பெற்றோர்கள் இல்லாத மாணவ மாணவிகளுக்கு வந்து முதல் விஷயம் வந்து தர்றாங்க. ஓகேங்க. இதில் வந்து என்னெல்லாம் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட் இந்த ஸ்காலர்ஷிப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100% டியூஷன் ஃபீஸ், அதாவது ஒரு வருஷத்துக்கு மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் 4 வருஷம் படித்தாலும் சரி, 5 வருஷம் படித்தாலும் சரி, ஒவ்வொரு வருடத்திற்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியூஷன் ஃபீஸுங்கிறத பே பண்ணிடுறாங்க. ரெண்டாவதா ஹாஸ்டல் ஃபீஸ் மற்றும் மெஸ் பில். ஹாஸ்டலராக இருந்தால் ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் மெஸ் பில், டே ஸ்காலராக இருந்தால் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து இவங்க வந்து கொடுத்துட்றாங்க. இது போக லேப்டாப்புமே கொடுத்துட்றாங்க. சரிங்களா? ஸோ அந்த லேப்டாப்புமே கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாணவ மாணவிகளோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க மற்றும் அவங்க படிப்புக்கான விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் இஷ்யூடு ஐடி கார்டு, அதாவது ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் தேவை. ரெண்டாவது, இந்த வருஷம் இப்போ நீங்கள் கல்லூரியில் சேர்ந்துருக்கீங்கிற அட்மிஷன் ப்ரூஃப், ஒரு அட்மிஷன் லெட்டராக இருக்கலாம், இல்லை ஃபீ லெட்டராக இருக்கலாம், யூனிவர்சிட்டியிலேருந்து கொடுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் கொடுக்கலாம். கிளாஸ் 12th மார்க் ஷீட், இது போக ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா, தனியார் பல்கலைக்கழகங்களோ இல்லை ஜேஇஓ எழுதியிருந்தீங்கன்னா அதோட ஸ்கோர் கார்டு வந்து தேவை. பேரண்ட்ஸோட இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். பேங்க் ஸ்டேட்மெண்ட், கடைசி 6 மாதத்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இதெல்லாமே கொடுக்கணுங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது போக வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதணும். ஏன் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி வந்து கேட்டிருக்காங்க.
இதெல்லாம் கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த பாரதி ஏர்டெல் ஸ்காலர்ஷிப் மூலமா உங்களுக்கு வந்து கல்லூரி கட்டணங்கிறது அவங்களே செலுத்தி ப்ளஸ் லேப்டாப்பும் கொடுத்து பண்றாங்க. அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்க 4 வருடங்கள் படிச்சு முடிச்சுட்டு நீங்களும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி, முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்காலர்ஷிப்பாக இருந்தாலும் கடைசி தேதியை பார்த்துக்கோங்க. 31 ஜூலை 2026ங்கிறாங்க. அதே மாதிரி இந்த என்ஏஆர்எஃப்ல வந்து டாப் 50 ரேங்க் லிஸ்ட் இருக்கக்கூடிய கல்லூரிகள் என்னென்ன அப்படிங்கிறத அவங்களே இந்த இடத்துல லிஸ்ட்டுங்கிற இடத்துல வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். என்னென்ன கல்லூரிகள் வந்து இதில் எலிஜிபிலிட்டி என்னென்ன எலிஜிபிள் கல்லூரிகள் இவங்களோட கிரைட்டீரியால வர்றாங்க அப்படின்னு பார்க்குறப்ப, நம்மளுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸ்ல வந்து சீட் கிடைச்சவங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க. என்ஐடி திருச்சி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது கிடைக்குது. அதுபோக எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. விஐடி கல்லூரி, வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் சேரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கிடைக்குதுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸாக இருந்தாலும் சரி, எம்ஐடி கேம்பஸாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அமிர்தா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த கல்லூரி அமிர்தா யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்ங்கிறது எலிஜிபிள். கலசலிங்கம் யூனிவர்சிட்டி கிருஷ்ணன் கோவில் அங்கே படிக்கிறவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. தஞ்சாவூர்ல வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. அதே மாதிரி சென்னையில் சவிதா யூனிவர்சிட்டியில் படிக்கிறவங்களுக்கும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிள். ஸோ இதுதான் ஒரு 50 கல்லூரிகள் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ யாரெல்லாம் இதில் எலிஜிபிள் இருக்கீங்களோ அவங்க வந்து இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் கண்டினியூஸாக கொடுக்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் கண்டினியூஸாக வேணுமோ அவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.